வணக்கம். உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி. 2026 தேர்தல் முடிவடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை, அதாவது மக்கள் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த திமுக திராவிடத்தில் பெண்களுக்கு ரொம்ப அநீதி நடக்குது, பெண்களுக்கு அதாவது மாணவிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள், அதுபோன்று ஊழல், சட்டத்துக்கு புறம்பான போதைப் பொருட்கள், கஞ்சா, இந்த மாதிரி நிறைய திமுக மேல மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அதை சரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றனால மக்கள் இளைஞர்களும் இளைஞர்களும் அதிகமாக பெண்கள் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு. அதே போன்று அஜித் ரசிகர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், பெண்கள் ஓட்டு அதிகம். அதாவது எல்லா குடும்பத்திலையும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். அது போன்று இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப ஓட்டு அவங்கவுங்க தனி உரிமை, ஜனநாயகப்படி அவங்கவுங்க உரிமை. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லிட்டோம், உங்களுக்கு யாருக்கு போடுவீங்களோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம எப்பவுமே தேசிய கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதிக வாக்குகள் எதனால வந்திருக்கு, எதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க மக்கள் அப்படின்றத சரி வந்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? நீங்க யாரை எதிர்க்க போய் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரும்பான்மையா ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்றது தெரியுது. யாருன்னே ஒரு தொகுதியில இவர் தான் நிக்கிறாரு, இவர் ஏற்கனவே நல்லது பண்ணியிருக்காரா, நல்லது பண்ணலையா அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு மாற்றத்துக்கு ஒரு முதல்வர் வரணும் அப்படின்றத விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜோசப் விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்கு தேர்ந்தெடுக்க ஐயா? அதாவது இங்க யார் நிக்கிறா, இப்ப மதுரையா இருக்கட்டும், இல்ல தேனியா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கட்டும், அந்த மாவட்டத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் என்ற ஒரு வார்த்தைக்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றனால. சரி சரி வந்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆளுநர்கிட்ட என்ன இது பண்றீங்க, நாங்க பெரும்பான்மையை காண்பிக்கணும். நீ திமுக அரசை எதிர்த்து, திமுக ஊழல், திமுக கூட கூட்டணி யார் யார் இருந்தீங்க? அப்ப இப்ப ஊழல் திமுக ஆட்சியில யார் யாரு இருந்தீங்க? காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, விசிகா கட்சி இருந்துச்சு, சிபிஎம், சிபிஐ கூட்டணி கட்சி பூரா இருந்தீங்க. இருந்தப்பதானே நீ எதிர்த்து குரல் கொடுத்த. அப்ப நீ கேவலம் உன் பெருமையாண்மை காமிக்கிறதுக்காக பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா தெரியல? காங்கிரஸ் சேர்த்ததுக்கு வெக்கமா தெரியல? ஊழல்வாதி கட்சி காங்கிரஸ் எல்லா மாநிலத்திலையும் விரட்டி அடிச்சுக்கிருக்காங்க மக்கள் காங்கிரஸ. பெரிய ஊழல் 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 ஊழலே பெருகி போன அந்த காங்கிரஸ் கட்சியை எல்லா மாநிலத்துல வெளியே வட மாநிலத்துல பூரா விரட்டி அடிச்சுக்கிருக்காங்க. ஏன் இப்ப இந்த மேற்கு வங்கத்திலயுமே திருமணா காங்கிரஸ், அதுவும் காங்கிரஸ் தான், அதையுமே விரட்டி அடிச்சு இப்ப பாரதிய ஜனதா கட்சி உட்கார்ந்துருச்சு. அப்படி நீங்க திமுகவுல போய் நீ எதிர்த்துக்கிட்டு திமுக கூட்டணியில இருக்கிற நீ போய் நீ சீட்டுக்கு 5 சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறிய, வெக்கமா தெரியல? ஏன் ஆதங்கத்துல பேசுறேன்னா, எங்க வீட்டுக்காரவங்களும் என் நண்பர்களும் என் உறவினர்களும் உனக்கு வாக்களிச்சிருக்காங்களா, அந்த ஆதங்கத்துல பேசுறேன். நான் உனக்கு ஓட்டு போடல, நீ இப்படி எல்லாம் செய்வீங்க அப்படின்றதுனாலதான் நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா நாங்க தேசியவாதி. எங்க ஐயா மாமன்னர் மருது வண்டியர்கள் வழியில யாரு தேசத்திற்காகவும் நாட்டுக்காகவும் போறாங்க அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம். நாங்க தேசியவாதி. மோடி இந்த தேசத்தை காத்துக்கு இருக்காரு, நல்லா ஆட்சி செஞ்சுக்கு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பிஜேபி பாரத பிரதமர் அப்படின்ற ஒரு பெருமையை, இந்தியாவுக்கு பெருமையை கொடுத்துருக்காரு.
அடுத்த நாடுகள்ல பெருமையை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி உள்ளவங்களுக்கு நாங்க நேர்மையானவங்க ஓட்டு போடுவோம். அப்படி இது பண்றப்ப வந்து கேவலம் வெக்கமா தெரியலையா உங்களுக்குலாம்? வெக்கமா தெரியலையா? போய் திமுக கூட கூட்டணி பாருங்க என்னங்கடா. சரி, நீ அப்படிப்பட்டாலே இப்ப ஏடிஎம்கே உன்னை எதிர்த்துச்சா? இல்ல நீ ஏடிஎம்கே எதிர்த்தியா? இல்ல பாரதிய ஜனதா கட்சியை நீ எதிர்த்தியா? நீ முழுக்க முழுக்க நீ என்ன சொன்ன ஆரம்பத்துல இருந்து? விஜய் அவர்களே, ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னீங்க? திமுக தீய சக்தி, 2 போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே போட்டி அப்படி சொன்னீங்களா? இதே இது வந்து எங்களுக்கு ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு சொன்னீங்களா? இல்ல பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் போட்டின்னு சொன்னீங்களா? இல்ல திமுகவுக்கும் டிவிக்கும் தானே சொன்னீங்க. அப்படிப்பட்ட நீயே இப்ப என்ன செஞ்சிருக்க? திமுக கூட்டணியில இருக்கிறவன போய் கெஞ்சி பிச்சை எடுத்துக்கு இருக்க. வெக்கமா தெரியல? தமிழன் சொல்றதுக்கு வெக்கமா தெரியல? வெக்கம் கட்டவீங்களா? ஏன்னா ஆட்சிக்கு வரணும்னா என்னடா? இப்ப மக்கள் பூரா ஓட்டு போட்டது வேஸ்ட் அப்படி சொல்லியா? வெக்கம் மக்கள் தான்டா. டேய் என்னங்கடா மக்கள் இப்படி இருக்கீங்க? எவன் போராடுறானா, எவன் மக்களுக்காக நல்லது பண்றானா அவனை தெரிந்ததுங்கடா. கேவலம். இப்ப பாரு, உங்க ஓட்ட பூரா பிச்சை எடுத்துக்கிறீங்க, வெட்டியாவள ஆக்கிட்டு இருக்காங்க ஓட்ட பூரா. தெரியல உங்களுக்கு? ஆதங்கமா இருக்கு. அப்படியே ஒரு நாள் செய்தியை பாக்குறப்ப ஆதங்கமா இருக்கு. என்னடா பிச்சை எடுத்துக்கிறீங்க? நீ திமுக இருக்கிற திமுக கூட்டணியில தான்டா அந்த ஆட்சி கட்சிக்காரங்க கூட இருந்தாங்க. அப்படி கட்சிக்காரர்கள் இருக்க போய் இருந்த நீ எதிர்த்து இப்ப பூராமே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்லாம் நான் விவரம் தெரிஞ்சப்ப நல்லா இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் தேனி மாவட்டத்துல வந்து இருக்கிறப்ப, நான் தேனி மாவட்டத்துல தான் படித்தேன். அப்போ தேனி மாவட்டத்தில் படிக்கிறப்ப அங்கே கம்யூனிஸ்ட்னா மக்களுக்காக போராடுவாங்க அப்படின்ற காலம் போய் இப்போ பொட்டி வாங்குற காலமாகி போச்சு. மக்களுக்கு போராடுறதே கிடையாது. இந்த திமுக என்னைக்கு கூட்டணி வந்தாங்களோ அப்ப இருந்து போராடுறதே கிடையாது. மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறதே கிடையாது. உண்டியல் குழுக்கிறதே கிடையாது. ஏன்னா பொட்டி வாங்கிட்டாங்களா, அதனால வந்து குழுக்க மாட்டாங்க. எப்படி அங்க போய் கெஞ்சிக்கிருக்க? என்ன உனக்கு இதே தெரியாதா? ஒரு ஆட்சி செய்யணும்னா பூராமே வந்து எல்லாமே சொல்றாங்க, பேசுறாங்க. இதவே நீ வந்து போய் கெஞ்சிக்கு இருக்க, பிச்சை எடுத்துக்கு இருக்க, ஒரு சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ வந்து பிச்சை எடுத்துக்கு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசுறாங்க. வெக்கமா தெரியல? இத வந்து பாத்தியா? காங்கிரஸ் உள்ள வந்தோடனே 5 பேர் உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா? காங்கிரஸ் உள்ள வந்தோடனே பாரதிய ஜனதா கட்சி அப்படி பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து தடுக்குது, கொடுக்குது. முட்டா பயல்களா? ஏண்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளுநருக்கு, ஏண்டா ஆளுநர் வந்து என்னடா சொல்லியிருக்காரு? பெரும்பான்மையை காமி உனக்கு முதலமைச்சரா, உடனே முதலமைச்சரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்கடா எப்படிலாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படியே இழுத்து அப்படியே பாரதிய ஜனதா கட்சி தான் தடுக்குது. எங்கடா தடுக்குது? பாரதிய ஜனதா கட்சி தடுக்குதா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்களை வந்து பாதுகாக்குது. ஆனா இவங்க பூராமே வந்து ஊழல்வாதிகள். ஏன்னா உள்ள 5 சீட்டை உள்ள இழுத்தவனே எப்படி போறாங்கன்னு பாத்தீங்களா? 5 சீட்டை உள்ள வாங்குறாங்க, உள்ள பிச்சை எடுத்து வாங்கிட்டாங்க. யாரு? இந்த தாவைக்கா வாங்குது. வாங்கினோடனே இவங்க அப்படியே கழகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய சதி. அதனால நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, தயவு செய்து. நீ ஏமாந்துட்டீங்க பாத்தீங்களா? ஓட்டு போட்ட மக்கள் பூராமே வந்து இப்ப எப்படி நிலைமைன்னு பாத்தீங்களா? கெஞ்சிக்கு இருக்காங்க. அழகா நம்ம இங்க திமுக வந்து ஊழல் பண்ணது பெரிய ரொம்ப உண்மையிலே தான். திமுக ஆட்சியில வந்து ரொம்ப போதைப் பொருட்கள் அதிகம், ஊழல் அதிகம், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
இளம் குழந்தைகள், ஒரு குழந்தைய கூட, ஒரு 3 வயசு குழந்தைய கூட கற்பழிச்சு கொண்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் போதை, கஞ்சா, சட்டத்துக்கு புறம்பான போதைப் பொருட்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவுது. அதனால வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பாதிக்கப்படுறாங்க. பாதிச்சு அதனாலதான் அழிவை சந்திக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், அப்படிப்பட்ட நீங்க எதிர்த்தீங்க, எதிர்த்து இப்ப போய் அவங்கிட்டே போய் என்னங்கடா போய் பிச்சை எடுக்கிறீங்க? வெக்கமா தெரியல? வெக்கமாவே இருக்காதா உங்களுக்குலாம்? காசுக்காக எதை வேணாலும் திம்பீங்களா? காசுக்காக அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்காக எதை வேணாலும் திம்பீங்களா? கரையா யாருக்கு நீங்க பெரும்பான்மையை காமிக்கணும்னா யார போய் நீ இது பண்ணணும்? நீங்க ஒண்ணு நீங்க என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில நீ போய் கேட்கணும். கேட்டு நீ பெரும்பான்மையை காமிச்சிருக்கணும். நேரம் முதலமைச்சர் ஆயிருப்பா. இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருப்பா. முதலமைச்சரா இன்னைக்கு வந்து பதவி ஏற்றிருக்கலாம். அதை விட்டு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் என்னங்கடா எங்கிட்ட பார்த்தா விருது லட்சத்தை திராவிட கூட்டங்கள் பூரா முதலமைச்சர் ஆகிக்கிறேன். ஐயப்பா, எவ்வளவு கலவரம், எவ்வளவு பூர்ச்செடி தமிழகத்துல, எவ்வளவு இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சு எவ்வளவு பூர்ச்செடி, எவ்வளவு இளைஞர்கள் அரசு வேலைக்கு போறத வந்து தடுத்து எவ்வளவு அழிவை சந்திச்சிருக்காங்க தெரியுமா மக்கள் இந்த பிசிஆர் சட்டத்தினால? இவங்களா வந்து வம்புழுத்து, ஏன்னா அந்த சட்டத்தினால வந்து இவங்களுக்கு காசு கிடைக்கும், 2 லட்சம் அரசாங்கத்துல இருந்து 2 லட்சம் கிடைக்கும். அதனால வந்து வம்புக்கு இழுத்து அந்த 2 லட்சத்தையும் வாங்கி அவங்க, ஆனா அவங்க 2 லட்சத்தை வாங்கி அவன் நல்லா இருந்திருக்கான். ஆனா வந்து பாதிக்கப்படுறது பிசிஆர் சட்டத்தை வாங்கி இவன் அரசு வேலைக்கு போக முடியாம பாவம் இவன் குடும்பம் தான் வெட்டியாகும். இந்த நிலைமை தான் தமிழகத்துல நடக்குது. அதனாலதான் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்றப்ப வந்து நீ போய் திமுகவில் இருக்கிறவன பூரா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்ப என்ன விட்டா நீ திமுகவையும் கூப்பிட்டு அரசியல் பண்ணிடுவீங்க போல. அப்படித்தான் தெரியுது போலயா? வெக்கமா தெரியலையா? ஆதங்கம் தாங்க முடியாப்பதான் லைவ் வீடியோவை போடுறேன். என்னால ஆதங்கம் தாங்க முடியல. என்னடா நடக்குது? என்னடா தமிழ்நாட்டுல என்னடா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், நாங்களுமே உள்பட ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிருக்கோம். திமுக வந்து இவ்வளவு ஊழல் பண்ணது, இவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. கஞ்சா எப்படா உங்களுக்கு தெரியாம கஞ்சா வரும்? தடை செய்யப்பட்ட பொருள் தானே. ஒரு அரசாங்கமே தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் எப்படி கஞ்சா வருது தமிழகத்துல? கஞ்சா இளைஞர் மத்தியில எப்படி வருது? அதை அடிச்சுட்டு என்ன பண்றான்? அது கஞ்சா வர்றது மட்டும் இல்ல, அபின்னு முட்டாயின்றான். அப்ப எல்லாமே வர்றது. அப்ப நீ என்ன பண்ணிக்கிருக்க? அதனாலதானே நீ எடுத்த. அதனாலதானே மக்கள் உண்மையிலேயே சொல்றீங்க. அதனாலதான் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதான் மக்கள் பூராமே வாக்களிச்சாங்க. என்னடா இவங்க வந்து அங்கிட்டு மாத்தி சொல்றாங்க, இங்கிட்டு மாத்தி சொல்றாங்க. அப்ப ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுனாலதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்களிச்சதுக்கு ஒரு தகுதி வேணா, தமிழன்ற ஒரு அடையாளம் வேணா. நீ வாட்டிக்கிட்டு ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்றத போய் ஊழல் கட்சிகிட்ட போய் பிச்சை எடுக்கிற வெக்கமா தெரியல? அந்த கூட்டணியில தானே இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க செய்யற தவறுன்னு கேட்டாங்களா? இன்னைக்கும் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு இது பண்ணிருக்கு அப்படின்றப்ப வந்து அந்த கட்சியை கேள்வி கேட்டாங்களா? இல்ல எல்லாத்துக்கும் சல்றா தட்டிக்கு தானே இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு போய் நீ கூட்டணியை வச்சுக்கிருக்க. காங்கிரஸுக்கு கூட்டு வந்து 5 இது அது மட்டும் இல்லாம நீ இடதுசாரிகள் அந்த திமுக கூட்டத்துல தானே இருந்துச்சு இடதுசாரிகள் கட்சி. அந்த கட்சியில போய் வச்சுட்டு கட்டுக்கிருக்க வெக்கம் இல்லாம. வா வா வா, என்ன வெக்கமா தெரியல? தமிழ்ன்ற ஒரு இதே இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுனா நீ திமுக எதிர்த்துனா அதுக்கு எதிர்கட்சியா இருந்தது யாரு? அவங்க இப்ப பெரும்பான்மையா இருக்காங்கன்னா அவங்கள சேர்த்துதான் நீ வந்து ஆட்சி அமைக்கணும். அப்பதான் வந்து மக்கள் நம்புவாங்க. நீ வந்து அவங்களவே எதிர்த்துக்கிறியா? அவங்கள எதிர்த்து நீ ஓட்டு எல்லாமே வாங்கிடுவியா? வாங்கிட்டு போய் அவங்களவே கெஞ்சுற. எல்லாம் வெக்கமா தெரியலையா? அரசியலுக்காக எல்லாமே அப்படியே நினைச்சிருவாங்களே மக்கள். பாவம்டா மக்கள். நாங்கடா பூராமே வந்து ஒரு நேர்மையான தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. சும்மா விளம்பரம் பண்றவனா தேர்ந்தெடுத்துறீங்க, ரீல்ஸ் பண்றவனா தேர்ந்தெடுத்துறீங்க. ஆனா எவன் உண்மையா போராடுறான், மக்கள் நலனுக்காக போராடுறான்,
அப்படின்றதே உங்களுக்கு தெரியாதா? கண்ணுக்கு தெரியாதா? இந்த வாக்கு வச்சுட்டீங்க, உங்க வாக்கு பூரா வெட்டியாவ போய்க்கிருக்கு தெரியுமா? பிச்சை எடுக்க வைக்க. ஏ என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏதோ என் மனசுல பட்ட ஆதங்கம் இந்த லைவ் மூலமா தெரிவிக்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் போட்டேன். இப்பனாலும் மக்களுக்கு கொஞ்சம் திருந்துங்களா அப்படின்றத நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தயவு செய்து ஆட்சியில வந்து அதிகாரம் வந்து வர்றதுக்கு வந்து நல்ல வழியில போங்க, நல்ல தமிழகமா மாத்துங்க, விவசாயத்தை பெருக்குங்க. நதிகள் நீர் நிலைகளை விவசாயம் பண்றதுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தையும் பிளாட் போட்டு வைக்கிறியா அழகா வந்து ஒரு விவசாயம் பண்ற விவசாய ஏரியா இருக்குன்னா அங்க தண்ணி வர்றதுக்கு என்ன முயற்சியோ அந்த ஆத்துல இருந்து கொண்டு வர்றதுக்கு, அந்த நீர் பாசனத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுங்க. முதலமைச்சரா வர்ற யார் வராங்களோ அவங்க, ஏன்னா இப்ப அந்த சண்டை தானே நடந்துக்கிருக்கு. இதை வச்சு விட்டு பாஜக தான் வந்து தடுத்துக்கு இருக்கு. நாங்கடா நான் நாங்கடா எதா இருந்தாலும் பாஜக, எதா இருந்தாலும் பாஜக, எதா இருந்தாலும் பாஜக தான் தடுக்குது, பாஜக தான் தடுக்குது. என்னடா தடுக்குது? ஆளுநர் என்ன சொல்றாரு? நீ பெரும்பான்மையை கொண்டு வா உனக்கு முதலமைச்சர் பதவின்றாரு. இத வந்து அது வரைக்குமே வந்து இந்த காங்கிரஸ் வராத வரைக்குமே அவன் பேசவே இல்லை. ஆளுநர் பதவி ஏற்க சொல்றாரு, பெரும்பான்மை சொல்றாங்க அப்படின்றது வந்து உள்ள காங்கிரஸ் உள்ள வந்துச்சு, அது வேலையை காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இதுதான் நடக்கும். அதனால வந்து ஏன்னா நான் ஒரு மக்களா என் ஜனநாயக நாடு, என் தமிழ்நாடு, என் இந்தியா அதுன்றல என் கருத்து சுதந்திரத்தை இந்த வீடியோ மூலமாக பதிவிடுறேன். அதிகமாக மக்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த விஜய்க்கே போய் சேரட்டும்ன்றேன். விஜய்க்கே போய் மண்டையில உரைக்கிற மாதிரி சேரட்டும் இந்த வீடியோ போய் பார்க்கட்டும். அப்ப நான் ரோசை வருதான்னு பார்ப்போம். திமுகவே எதிர்ப்பீங்க, திமுக எதிர்க்கிறவனை பூரா கூப்பிடுவியா? ஏன்னா வெக்கமா தெரியல. என்னங்கடா நடக்குது நாட்டுல? இது தமிழ்நாடா இல்ல வேற என்னடா? தமிழ் எப்படிப்பட்டவங்க இவங்களாம் தெரியுமா? மருது வண்டியர்கள்லாம் எப்படி ஆட்சி செய்தாங்கன்னு தெரியுமா? அவங்க வரலாற படிங்கடா. அவங்க வரலாற படிச்சு, இப்ப நீங்க வேலுநாச்சியரை வச்சிருக்கீங்களா? உங்க கட்சியில வந்து வேலுநாச்சியரை வச்சிருக்கீங்களா? அந்த வேலுநாச்சியருக்காக எவ்வளவு உயிர் தியாகம் செய்தாங்கன்னு தெரியுமா? அந்த வேலுநாச்சியரை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வேற மாதிரி பண்ணணும்னு சொன்ன இது பண்ணாங்க. அவங்கள வந்து காப்பாத்தி அந்த சிவகங்கை சீமையில உட்கார வச்சவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு, அப்படி முன்னோர்கள் தமிழ்நாட்டை எப்படி காத்த உயிர் ரத்த சரித்திர பூமின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரத்த சரித்திர பூமியை வந்து எப்படிடா வச்சுக்கிறீங்க? கேவலமா இருக்கிறா. ஒரு அரசியலுக்காக, ஒரு பதவிக்காக திமுகவே எதிர்ப்பீங்க. திமுகவில் இருக்கிறவங்க பூரா கூப்பிட்டீங்களா? என்னங்கடா நாயா? என்னங்கடா நாயா? மக்களே, இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க மக்களே. அவங்களுக்கு உரைக்கட்ட மக்களே. இவங்க ரசிகர் கூட எல்லாத்துக்கும் உரைக்கட்டான். இதெல்லாம் என்னடா மனம் கட்டா பிழைக்கிறீங்க? ஒரு இதுக்கு ஒரு இதே வேணாமா? இவங்களே எதிர்ப்பீங்களா? அவங்ககிட்டே வந்து வா எனக்கு பெரும்பான்மை இல்ல, வா இங்க வா அப்படின்ட்டு கேட்பீங்களா? கேவலமா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பாரம்பரியமான தமிழ்நாட்டை வந்து கேவலப்படுத்துறீங்கன்றத வந்து கேவலமா இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், மக்கள் வந்து இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து மீடியாவெல்லாம் போடுங்க. மீடியான்றப்ப வந்து ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த வீடியோலாம் போட்டீங்கன்னாத்தே எங்களுக்கெல்லாம் ரோசம் வரும். ஏன்னா சொல்றது ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.